இது சரியான நேரம், இது சரியான இடம். வாழ்க்கையில நன்மைகள் நடப்பதற்காக கடவுளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நேரமும் இந்த இடமும். இதுல கஷ்டங்கள் பெரிதாக இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கஷ்டங்கள் ரொம்ப ரொம்ப பெரிதாக இருக்கலாம். மூச்சு விடுவது கூட சிரமப்படலாம். கொஞ்சம் 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 ரிலாக்ஸ் பண்ணுங்க. கடவுள் என்னமோ ஒரு விஷயத்தை சொல்வதற்காகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு மலை போல ஒரு துன்பத்தை உங்க முன்னாடி வச்சிருக்கார். இந்த மலை போல இருக்கக்கூடிய துன்பம் கொஞ்சம் கொஞ்சமா கரையும். அதற்கு அப்புறம் உங்க வாழ்க்கை இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அத்தனையும் கூடும். இனி துன்பத்தை பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை. இனி உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பிரமிப்பை உண்டு பண்ணுவதற்கான ஒரு வழிகளை மட்டும்தான் அது ஏற்படுத்தும். பல சங்கடங்கள், பல குறைகள் அத்தனையும் விரைவில் முடிக்கப்படும். அற்புதமும் அதிசயமும் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க இந்த நேரத்தை பயன்படுத்தாம தூங்கிட்டீங்க, விட்டுட்டீங்க, அலட்சியப்படுத்திட்டீங்கன்னா திரும்பவும் ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு இன்னும் 10 வருடங்கள் ஆகலாம், இல்லை 15 வருடங்கள் ஆகலாம். நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் நீங்க விட்ட கண்ணீருக்கும் இது சரியான நேரம். இந்த நேரத்தை சாயப்பா கிட்ட ஒதுக்கி இந்த பதிவை முழுவதும் கேளுங்க. வாழ்க்கையில ஆனந்தமா இருங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, பிறரது குறைகளை பெரிதுபடுத்துவதன் மூலம் வாழ்க்கையில நாம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இந்த பதிவு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்குது. அந்த குறைகளை நாம பெரிதுபடுத்தி அதுல நாம இன்பம் காண்கிறோம். கடவுள் சொல்றாரு, அடுத்தவங்க குறைகளை நீ பெரிதுபடுத்தாத, உனது குறைகளை கவனி. வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒருத்தவங்களை சொல்லிக்கிட்டே இருக்காத. நீ நல்லவன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு மற்றவங்களை காயப்படுத்துறதுல உனக்கு நான் எந்த அதிகாரத்தையும் கொடுக்கல. அப்படி செஞ்சா அது உனக்கே பின் விளைவுகளை அது கொடுக்கும். அதனால எச்சரிக்கையோட எந்த மனுஷனையும் குறை சொல்லாத. ஒண்ணு முடிஞ்சா பாராட்டு, இல்லைன்னா அந்த இடத்துல அமைதியா இருந்துடு. இது எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு சாய்ராமுடைய விஷயம் என்னன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி யாருமே நடக்கல, அதனால எனக்கு மன உளைச்சல இருக்க. சில நேரத்தில் நான் கண்டிப்போட நடந்துக்கிறேன், அதனால எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லா மனுஷனும் எதிர்பார்க்கிற மாதிரி இங்க நடந்துக்க முடியாது. ஏன், நாம எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துக்கிறோமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. பதில்களை கிடைக்காது. ஏன்னா நாம விருப்பத்தின்படி இப்ப வரைக்கும் வாழல, செய்யல, முடிவு பண்ணல.
அப்போ பிறர் எப்படி நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்றது போல வாழ முடியாதுல்ல. அப்போ ஒரு கணம் சிந்திக்கணும். நம்ம வாழ்க்கையில பிறரை வச்சு கம்பேர் பண்றதோ இல்ல பிறரோட குற்றங்களை வச்சுக்கிட்டு நாம சூப்பரா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதோ இல்ல பிறர் அந்த அளவுல இருக்காங்க நாம இந்த இடத்துல இருக்கிறோமோன்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையோடையோ நம்ம வாழ்க்கைய வாழவே கூடாது. ஏன்னா அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை நாம அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அதுதான் கடவுள் எல்லா விஷயத்திலும் சொல்றாரு. யாரு உன்னை என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாத, எதிர்த்து வாதம் செய்யாத. நீ வாதம் செஞ்சா அது உன்னோட போயிடும். நீ வாதம் செய்யாம நல்ல பிள்ளையா இருந்து உன்னுடைய கடமையில மட்டும் நீ கவனத்தை வச்ச அப்படின்னா உன்னுடன் மல்லு கட்டி நிக்கிறவர்களோட கதி அதோ கதி. கடவுளே நமக்காக சண்டை போடுவார். அப்ப நாம சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. சண்டை போட நேரம் இல்லை. சண்டை போடுறதால நம்ம மனசு உடம்பு பாதிக்குது, நம்ம புத்தி வேலை செய்யாம நிக்குது, எல்லா விஷயங்களும் ஒன்னா சேருதுங்க. அப்ப நாம என்ன செய்யணும், என்ன பண்ணக்கூடாதுன்றது தான் நம்ம யோசிக்கணும். நம்மளை எதிர்த்து சில வாதங்கள் வரும், அது பெரிய அளவுல காயப்படுத்தும். அதையும் தாண்டி நம்ம திருப்பி பதிலடி கொடுக்கவே வேண்டாம். கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா நீங்க கடவுளுடைய குழந்தையா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல. நீங்க கடவுள் குழந்தை இல்லைன்னா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப மண்ணு கட்டி வாழ்க்கையில வெல்ல முடியாது. அமைதியான முறையில ஒரு புரட்சி பயணத்தை தொடங்குங்க. வாழ்க்கையில எல்லாமே பெற்றுக்கொள்ளுங்களே. சிறப்பான ஒரு தருணம் எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. அந்த தருணத்துக்காக தான் நம்ம காத்திருக்கணும். நாம சண்டையில பெரிய ஆளா எடுக்காதீங்க, வாதத்தை வளர்க்காதீங்க, வாதத்தை விரும்பாதீங்க. எந்த அளவுக்கு அமைதியோட போகணுமோ அமைதியோட போங்க. வாதம் செய்தீர்கள் என்றால் உங்களையும் மீறி நீங்க வாதம் செய்றீங்க அப்படின்னா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உங்க வேலைகளை நீங்க கவனத்தை வைங்க. அவ்வளவுதான். இது எல்லாமே நம்ம தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கணும். நல்ல விஷயங்களை தயவு செய்து செய்வதை நிறுத்திடாதீங்க. ஏன்னா கர்மாக்கள் மறுபடியும் சூழ்ந்து கொள்ளும். அடிக்கடி இந்த பதிவில் இந்த வார்த்தை ஏன் சொல்றேன்னா, நீங்க மறக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இத்தனை விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆன்மீக வாழ்க்கைக்கு நீங்க அடியெடுத்து வச்சிட்டாவே உங்ககிட்ட நேர்மையான எண்ணமும் குணமும் இருக்கணும். நேர்மையான எண்ணம், எல்லாத்துலேயும் ஒரு ஆனஸ்ட், உங்க கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அது ஒரு புனிதத்துக்கு சொந்தம் இங்க ஆன்மீக வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும். அது இல்லை அப்படின்னாலும் இருக்க முடியல. ஆன்மீக வாழ்க்கையே விட்டுடுங்க. ஏன்னா ஒரு கால இங்கேயும் இன்னொரு கால அங்கேயும் வச்சு பயணிச்சா வாழ்க்கையில பலனே கிடைக்காது. ஒன்று இந்த பக்கமா வந்து நில்லு, இல்லைன்னா அந்த பக்கமா போய் நில்லு. ஒன்று இங்க இருக்கக்கூடிய பலனை அனுபவி, இல்லை அங்க இருக்கிற பலனை அனுபவி. இப்ப ரெண்டுத்துலயும் இடையில நின்னா உனக்கு பலனே இல்லாம போயிடும். நிறைய பேர் ஆன்மீக வாழ்க்கையை சூஸ் பண்றாங்க. ரைட், கரெக்ட், தப்பே கிடையாது. ஆனா அதை சூஸ் பண்ணி ஏன் அவங்களால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அவங்க கிட்ட அந்த ஆனஸ்டான ஒரு விஷயமே இல்லாம போகுது. கேரக்டர்ஸ் வந்து அப்பப்போ வந்து பின்வாங்குது. ஒரு நல்ல கேரக்டர்ஸ், யாருக்காவது அடிபட்டா உதவக்கூடிய எண்ணம் நமக்கு இருக்குது. அதாவது யாருக்காவது அடிபட்டால், பாயிண்ட் நம்பர் 1, யாருக்காவது அடிபட்டால் உதவக்கூடிய எண்ணம் இருக்கு. இது சந்தோஷம், இது சிறப்பு. இப்போ உங்களுடைய எதிரிக்கு அடிபட்டால் உதவக்கூடிய எண்ணம் இருக்குதா இல்லையா? அப்ப எதிரிக்கு அடிபட்டா உங்களுக்கு சந்தோஷம். என்னை எதிர்த்து நின்று பேசுனா இன்னைக்கு அடிபட்டு விழுந்து கிடக்குறான். அப்போ அவனுடைய அறிவை வச்சு அவன் பேசினான். அவனுடைய அறிவு அதுக்குள்ளேயே உருவாக்கப்பட்டது, அந்த ரோல்குள்ளேயே இருக்கா அவன். அதனால அவன் பேசினான். அப்போ அவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி நீ சிரிக்காத.
பரிதாபப்படு, பிரார்த்தனை செய், நல்லதே நினை. இதுதான் ஆன்மீக வாழ்க்கையுடைய முக்கியமான விஷயம். நீங்க எந்த அளவுல ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றத இந்த சில விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். படித்தவனுக்கு ஒரு மாதிரியும் பிடிக்காதவனுக்கு வேறு வித குணமும் இருந்துச்சுன்னா நீங்க இப்ப வரைக்கும் ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதி இல்லாத நபர்கள். உங்க கணவர் உங்களை துன்புறுத்துறாருன்னா நீங்க அவருக்கு எதிராக செயல்படக்கூடாது. உங்க மனைவி உங்களை துன்புறுத்துறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது. அப்போ அவங்க கொடுக்குற காயம், கஷ்டம் எல்லாத்தையும் பொறுத்துக்கோங்கன்னு சொல்றீங்களான்னு கேட்கலாம். எஸ், பொறுத்துக்கோங்க. ஏன்னா பொறுத்து கொள்ளும் போது உங்க கருமா குறையுதுன்னு அர்த்தம். நான் நல்ல மனுஷன், எனக்கு சேத்தா வாரி இழைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னோட உடல் தான் அந்த சேத்தால நினைக்கப்படுகிறது. ஆனா என்னுடைய ஆன்மாவோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கரையை நீக்குது. அதாவது வெளியில உஷ்ணம், உள்ள குளிர்ச்சி. புரியுதா உங்களுக்கு? வெளியில இருக்கிறது தான் அப்படியே வரும்னு சொல்லிட முடியாது. வெளியில குளுகுளுன்னு இருந்துச்சுன்னா உள்ள ஃபீவர் அடிக்கும். அது எப்படி? அப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது எல்லா விஷயங்களும் நடக்குது. அதே போலதான் உங்களுக்கு யாராவது சாக்கடை எடுத்து ஊற்றி உங்களை அவமானப்படுத்தி உங்களை முச்சந்தில நிக்க வச்சா கூட நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணுங்க, உங்களுடைய ஆன்மா ஒரு அசுத்தத்தின் மூலமாக சுத்தம் செய்யப்படுகிறது, நீங்க பதிலுக்கு செய்யாத வரைக்கும். அப்போ ஆன்மா சுத்தம் அடைய ஆன்மாவுடைய பலம் அதிகரிக்கும். அப்போ நீங்க சொல்றது எல்லாமே இங்க நடக்கும். ஒரு விஷயம் கூட நடக்காம போகாது. அவ்வளவு தூரம் இங்க ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் இங்க நிறைய நடக்கும். ஒரு பெரிய ஒரு வழிக்கு அது உங்களை செயல்பட வைக்கும். நிறைய பேருக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. ஆனா சில பேருக்கு இந்த பக்கம்தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா முடிவு பண்ணியும் அந்த பாதையில போகல, ரொம்ப மெதுவா போறாங்க. சில நேரத்துல பயந்து நின்னுறாங்க. நீங்க பயப்படவே வேண்டாம், இதுதான் சரியான பாதை. உங்களை அவமானப்படுத்தினவர்கள் வாழ்க்கையில அவங்களுக்கு எந்த சாபம் தரவே தராதிங்க. உங்களை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கும் அவங்களுக்கு எதிர்த்து எந்த சாபமும் தராதிங்க. இது நம்ம வேலை கிடையாது, இது கடவுளோட வேலை. கடவுளோட வேலை. அதையும் மீறி எதிர்த்து நின்று வாதம் செய்தீங்கன்னா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது தப்பே கிடையாது. நம்மளை எதிர்த்து ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா சல்லுன்னு கோபம் வரும், அது நேச்சுரல். பட் அது சாபமா மாறிடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் அவங்களே நினைச்சிட்டு இருக்க கூடாது. நமக்குன்னு கடமைகள் ஏகப்பட்டது இருக்குது, அந்த கடமைகளை செய்வோம். அவர்களும் நல்லா இருக்கட்டும், அவர்களும் நல்லா இருக்கட்டும். அந்த மனநிலைய வச்சுக்கோங்க. அதுதான் இறைவன் குடியிருக்கக்கூடிய ஒரு மனமா இருக்கும். மனசுல இறைவன் வந்துட்டா அந்த இடமே ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்ததா இருக்கும். 1000 பேர் எதிர்த்தாலும், 1,00,000 பேர் எதிர்த்தாலும், கோடி பேர் எதிர்த்தாலும் உங்க தலைக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாமே காகித அம்புகள் சொல்லுவாங்க. அம்பு ஒருத்தன் விடுவான், நம்ம நெஞ்ச பொழந்துடுவோம்னு நினைச்சோம். ஆனா அந்த அம்பு நம்ம நெஞ்சில விழுந்தாலும் அது ஒன்றும் ஆகாது. ஏன்னா அது வெறும் காகித அம்புகளால் சாயப்பாவால் மாற்றப்படும். அப்போ உங்க எதிர்ப்புகள் எல்லாமே இருக்கு கண்ணுக்கு முன்னாடி. அது என்ன பண்ணாலும் அது உங்களை எதுவும் செய்யாது. ஏன்னா நீங்க அவருடைய பாதையில தெளிவா நிக்கிறீங்க, இங்க பின் வாங்கல. கடவுளுடைய விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. ஆனா நம்ம அதில் டிராவல் பண்ணணும், அதுதான் முக்கியம். அப்போ ஒரு நாளும் நாம செய்யறது சரியா தப்பா அப்படின்றத நீங்க திருத்திக்கணும்ல. நாம இன்னைக்கு பாவங்கள் செய்தோமா, புண்ணியங்கள் செய்தோமா, மற்றவங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் செய்தோமா, இல்லை மற்றவர்கள் நம்ம கிட்ட பிரச்சனை செய்தார்களா, நாம இதை என்ன செஞ்சிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம்னு ஒரு சுய மதிப்பீடு தினமும் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பண்ணுங்க. சுய மதிப்பீடு செய்ய செய்ய உங்க மதிப்புகள் பல மடங்கு உயரும். பல மடங்கு மதிப்பு உயரும்.
நமக்குள்ள நம்ம கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் நமக்குள்ள கேள்விகளை எப்படி கேட்குறோன்னா பதில்களாகவே பெறுகிறோம். கேள்விகளை கேட்கல. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அப்போ யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு? அப்போ கேள்விகளே இல்லாமல் பதில்களை மட்டும் வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்குள்ள கேள்விகளை கேட்கும்போது பதில்கள் ஆரோக்கியமானதாக ஹெல்த்தியான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆன்சர் நீங்கள் எழுத முடியும். அதை வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். ஸோ நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அன்பே சைடில். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 ஒரு 30 மினிட்ஸ் தனி அறையில் உட்காந்து கேள்விகள் எழுப்புங்க. நான் செஞ்சது தப்பா, நான் செஞ்சது சரியா, தப்புனா திருத்திக்கோங்க, சரினா சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அவ்வளோதான். அப்போது 10 பாயிண்ட் இன்னைக்கு செஞ்சுருக்கோம். அதில் 8 பாயிண்ட் சூப்பர், 2 பாயிண்ட் தப்புனா அந்த 2 பாயிண்ட்டை சரி பண்ணி அடுத்த நாள் 10க்கும் 10 சூப்பர். எப்படி சூப்பர், நல்ல மார்க், 100க்கு 100 அப்படின்ற மாதிரி வரும்போது உங்களுக்குள்ள நீங்களே ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க. ஒரு சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. யார்கிட்ட? மற்றவங்க கிட்ட இல்லை, உங்ககிட்ட. கடவுள் கொடுத்த இந்த நாளை நான் சிறப்பாக மாற்றிக்கிட்டேன், யார்கிட்டையும் எந்த வம்பு தும்புக்கும் நான் போகலை அப்படின்னு நீங்கள் அந்த மதிப்பை நீங்கள் வழங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்குள்ளே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணுறேன், இவ்வளவு செய்கிறேன், ஆனால் என்னை யாருமே அப்ரிஷியேட் பண்ணலை, என்னை யாருமே எதையும் புரிஞ்சிக்கலை, எனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் தான் உங்களோட வாத்தியார், நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் குரு, நீங்கள் தான் எல்லாமே. ஸோ வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் வந்துருச்சுங்க, அவ்வளோதான். இனி யாரும் உங்களை கேள்விகள் கேட்க முடியாது. அந்த மனநிலையில் உங்கள் மனதை வைங்க. அதுக்கப்புறம் அதில் இருந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் பலப்படுத்தும். ஸோ நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழவே முடியாது. நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் முதல் ஏமாளியாக மாறிடுவீங்க. கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நினைக்கவே வேண்டாம். அனுபவத்தை எடுத்துக்கோங்க, கஷ்டத்தை தூரம் வச்சிருங்க, பிழிஞ்சு எடுக்கணும். இப்போ இந்த அன்னப்பறவை என்ன பண்ணுது? பாலையும் தண்ணியும் ஒன்றா வச்சா பாலை மட்டும் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தில் கஷ்டத்தில் துன்பத்தில் அந்த அனுபவத்தை மட்டும் உறிஞ்சி எடுத்துருங்க, மற்றது விட்டுருங்க, அது தேவையில்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அனுபவத்தை விட்டுறோம், அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் மட்டும் உறிஞ்சி எடுத்து வச்சுக்கிறோம். இதனால தான் நம்ம வாழ்க்கையில் எதையுமே நம்மளால் முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு விதமான ஃபீலிங் கூட நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த தனிமை பல பேரோட வாழ்க்கையையே மாற்றி இருக்குது. நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், அதில் சில சைராம் அது வாழ்க்கை ஃபுல்லாக கடைபிடிக்கிறாங்க. டெய்லியும் தனி சுய மதிப்பீடு செய்யக்கூடிய அன்பே சாய்ராம்ஸ்ல இருக்கக்கூடிய உறவுகளும் இருக்காங்க. தினமும் நான் ரிப்ளை பண்ணுறேனோ இல்லையோ, பட் அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி கூட ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நீங்கள் தனியாக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க சொல்லி நம்ம நிறைய குறைகள் அலச சொன்னீங்க, இப்போ குறைகள் இல்லாமல் இருக்குது, அப்போ நிறைகள் மட்டுமே இப்போ என் கண்ணுக்கு தெரியுதுன்னு. அப்போது தினமும் நாம் நம்மளை நோக்கி கேள்விகளை வைக்கும்போது பதில்களையும் இங்கே பெறுகிறோம். பெற்ற பதில்களை வச்சு வாழ்க்கையில் வாழுறோம். அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாத குறைகள் கூட இங்கே என்ன ஆகுது? நம்மளை விட்டுட்டு போயிடுது. கண்ணுக்கு தெரிஞ்சு சிலது, கண்ணுக்கு தெரியாமல் பலது. இதை நான் எப்போ கற்றுக்கிட்டேன்னா, இந்த கொரோனா டைமில் கற்றுக்கிட்டேன். ஒரு டிசீஸ் கண்ணுக்கு தெரியாமல் எப்படி பரவுது? அதாவது எல்லா டிசீஸும் கண்ணுக்கு தெரியாமல் தான் பரவுது, ஆனால் இதோட வீரியம் ஜாஸ்தி. ஒருத்தவங்களுக்கு வந்துடுச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு வருது. ஸோ கொரோனா இருக்கும்போது எல்லாருமே நல்ல குழந்தைகளாக இருந்தோம். எப்படி தெரியுமா? நம்ம வீட்டுக்கு யாருக்கும் வரக்கூடாது, நம்ம ஏரியாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம். ஏன்னா ஒருத்தவருக்கு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் வந்துடும். ஸோ நிறைய பாடத்தை இயற்கை கற்றுக் கொடுத்துருக்குது. உன்னுடைய ஆட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கணுன்ற வரைக்கும் கடவுள் இயற்கையின் மூலமாக கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கார்.
இயற்கையை தாண்டி மீறி எதையுமே செய்யாத. உன் ஒழுக்கத்தை எந்த காரணத்தை கொண்டு மீறாத. நீ மீறினால் கடும் துன்பத்திற்கு நீ ஆளாக நேரிடும். கடவுள் தண்டிக்கிற அளவுல நீ போயிடாத. கடவுள் இனிமே வாரி கொடுக்கணும்னு ஆசைப்படு. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் கொடுக்கணும் அப்படி ஆசைப்படு. கடவுள் தண்டனையை கொடுத்து கடவுளை சங்கடப்படுத்த மட்டும் தயவு செய்து நீ விரும்பாத. இதெல்லாம் கடவுள் என்கிட்ட சில எண்ணங்கள் மூலமா உதித்த வாசகங்கள். இதெல்லாம் அவர் தண்டிக்கிற அது அவருக்கு அவ்வளோ மனசுல ஒரு கஷ்டமும் ஒரு இதுவும் இருக்குங்க. நம்ம குழந்தை இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமே, ஆனால் நம்ம குழந்தை இப்படி செய்யுதே, செய்யாதுன்னு நினைச்ச ஒரு குழந்தை இப்படி செய்யுதேன்னு சொல்லி அவருக்கு அந்த கஷ்டத்தை கூட நம்ம கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் முயற்சிகள் செய்யணும். இப்போ நம்ம பெற்றவங்க நல்ல மனுஷன் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அது அவங்களுக்கு தெரியல. ஒரு நாள் ஒருத்தன் சொல்கிறான் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னும் போது அப்போ அந்த பெற்றோர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சில விஷயங்களை கடவுள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். தண்டிக்க வச்சிராத, உனக்கு நான் வாரி வழங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ நல்ல இடத்துல வந்துக்கிட்டு இருக்க, முயற்சிகள் செய்கிற, உழைக்கிற, யாருக்கும் எந்த விதமான சிரமத்தையும் நீ கொடுக்கல இப்போ வரைக்கும். அதனால இது இப்படியே பார்த்துக்கோ. நீ எங்கேயாவது தப்பு செஞ்சா, தவறு செஞ்சா என்னுடைய மனசு படாத பாடுபடும் அப்படின்னு வருத்தப்படுகிறார். எச்சரிக்கை. நம்ம சாய்பா எச்சரிக்கக்கூடிய கடவுள் இல்லை, முதல்ல வருத்தப்படுகிறார், முதல்ல ஃபீல் பண்றார். அடுத்ததுதான் அந்த எச்சரிக்கை, அடுத்ததுதான் நம்மளை கைவிடுதல். இந்த 3 விஷயங்கள் நடக்குதுங்க. முதல்ல வருத்தப்படுறார், அதுல நம்ம திருந்திடணும். ஐயோ சாய்ப்பா இப்படி பண்ணிட்டனே, இல்லப்பா இனி அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு வருத்தப்படணும். வருத்தப்பட்டுட்டா பிரச்சனை இல்லை, இனி அந்த தவறை செய்யாத. ஆனா மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்யும் போது எச்சரிக்கை செய்கிறார். எச்சரிக்கை செய்தும் நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்யும் போது உங்களை கைவிடும் நிலையை அவர் கொண்டு சேர்க்கிறார். 3 போர்ஷன் தான். ஆனா புத்திசாலிங்க என்ன பண்ணணும்னா, அவர் எச்சரிக்கும் போது முதல் ஸ்டேஜை விட்டுருங்க. ஏன்னா நம்மலாம் ரொம்ப பொலைட்டா சொன்னா ஒத்துக்க மாட்டோம். ஆனா ரொம்ப வேகமா ஆக்ரோஷமா சொன்னா ஒத்துப்போம். அப்போ 2வது ஸ்டேஜை விட்டுட்டீங்கன்னா 3வது ஸ்டேஜ் கை விட்டுடுவார். கை விட்டுட்டான்னா ரொம்ப கஷ்டம், மறுபடியும் கரை சேர ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என்னைக்குமே அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எச்சரிக்கையோடு நிறுத்திக்கோங்க. இனி எந்த தவறையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு வாக்கு கொடுங்க. நீங்கள் அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா மீண்டும் அந்த தவறை எந்த காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது. எனக்குவே ஒவ்வொரு தவறுகளை இருந்து நான் கற்றுக்கிறேன். நான் மனுஷன், நான் கற்றுக்கிறேன். ஏதாவது ஒரு தவறுகள் வந்துச்சுன்னா ஓகே இது தவறா, ஓகே இனி எந்த தவறையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருவேன். ஆனால் மீண்டும் அதே மாதிரியோ இல்லை அதை தாண்டியோ நான் எதையுமே செய்ய மாட்டேன். ஸோ என்னோட மைண்ட் கண்ட்ரோலை நான் இழுத்து வச்சாதான் கடவுள் என்ன அவர் பக்கம் இழுத்துட்டு இருப்பார். என்னோட மைண்ட் கண்ட்ரோலை நான் கண்ட்ரோல் பண்ணாமல் மதம் பிடிச்ச யானை மாதிரி நான் விட்டுட்டேன்னா கடவுளும் என்னை விட்டுருவார். அப்போ கடவுளுடைய நிழல்ல இருந்தால் யாரெல்லாம் நம்மளை எதிர்க்கிறாங்களோ அவர்கள் அவர்களாகவே வீழ்த்தப்படுவார்கள். அப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், கடவுள்கிட்ட இருக்கணும். கடவுள் நம்மளை கைவிடாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் உன்னை எத்தனை பேர் எதிர்த்தாலும் சரி அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அவருடைய கவனத்தையே கடவுள் மாற்றிடுவார். இதெல்லாம் ரியல் ஃபேக்ட். இதெல்லாம் நிறைய பேரோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள். இதெல்லாம் இங்கே ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது முக்கியம் இல்லை, நீ வாழக்கூடிய வாழ்க்கை எப்படின்றது தான் இங்கே முக்கியமாக இருக்குது. ஜெயிக்கிறத பற்றியோ தோற்கிறத பற்றியோ இங்கே யாரும் பேசப்படலை, பேசவும் இல்லை, பேசவும் மாட்டாங்க. ஆனால் உன்னுடைய லைஃப்பில் நீ எப்படி வாடுற அப்படின்றத மட்டும் நீ அடிக்கடி
சோதிச்சுக்கோ. அப்பதான் உன் வாழ்க்கையில உனக்கு சேர வேண்டிய அத்தனையும் கடவுள் ஓடோடி வந்து உதவிகள் செய்வாரு. எனக்கு எப்பயுமே ஒரு ஆசை என்ன தெரியுமா, கடவுள் ஓடோடி வந்து உதவி செய்யணும். அந்த மாதிரி ஒரு மனது நமக்கு வேணும், அந்த மாதிரி குணம் நமக்கு வேணும். அப்போ குணம் கிடைச்சது, எண்ணங்கள் கிடைச்சதுன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களும் எவ்வளவு சுத்தமா இருக்கும், எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அற்புதமான அதிசயமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம ஏன் தயாரா இல்லைன்னு புரியுதா உங்களுக்கு? பல விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே முரண்பாடுகளா இருக்குது. நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் சாய்ராம், ஆனா இருக்க முடியல. நான் ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ சொல்லி தெரிவதே இல்லை, சொல்லாமலே உங்களுக்கு புரியுதுன்னா அப்ப நீங்க ஏன் அதை நிறுத்தலைன்னு அர்த்தம். ஏதாவது இருக்கட்டும், பொறாமப்படுறதா இருக்கட்டும், கோவப்படுறதா இருக்கட்டும், விரும்பினவன் விரும்பாதவன் அந்த ஒரு பாகுபடுத்தி பார்க்கறதா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயும் ஒரே ஸ்டேஜ். சாயப்பா கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுடைய குணமும் உங்க மனமும் உங்க மனசும் உங்க குணமும் உங்க மனசும் நேர்மையான முறையில் இருக்கணும். அது பல நல்ல விஷயத்தை அடக்கி ஆளப்பட்டதாக இருக்கணும். ஒரு மோசமான விஷயத்துக்கு சொந்தக்காரர்களா நாம இருக்கவே கூடாது. ஏன்னா கடவுள் நம்மளை மீண்டும் மீண்டும் தண்டிப்பார், பயங்கரமா தண்டிப்பார். கடவுள் வந்து சாதாரண எல்லாம் இல்லை, கடவுள் வந்து பயங்கரமான கோபக்காரரோ. எவ்வளவுக்கு எவ்வளோ அன்பு மழை பொழிகிறாரோ அதை விட கோபத்துக்கும் சொந்தக்காரர். ஸோ கோபம் எவ்வளோ தூரம் இருக்குதோ அதை விட அன்புக்கும் சொந்தக்காரர். ஸோ தவறுகள் எவ்வளவு செஞ்சிருந்தாலும் இனி செய்யாதீங்க. மனசுல எவ்வளவோ ஒரு மோசமான எண்ணத்தை விதைச்சிருந்தாலும் அந்த விதையை பிச்சு எரிஞ்சு அந்த இடத்த சரி பண்ணுங்க. அப்பதான் நல்ல விதையை விதைச்சு அறுவடை செய்ய முடியும். இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு இது. அதாவது விதைக்கக்கூடிய காலத்துல விதைக்காம அறுவடை செய்யவே முடியாது. அப்ப திஸ் இஸ் அ ரைட் டைம், ரைட் பிளேஸ். இதுதான் சரியான நேரம், இதுதான் சரியான இடம். இந்த இடத்துல இப்போ நீங்க ஆரம்பிக்கலைன்னா எப்பயுமே ஆரம்பிக்க முடியாம போயிடும். கிட்டத்தட்ட எத்தனையோ ஆடியோஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஒன்பே சாயில. ஏகப்பட்ட பதிவுகள், ஒவ்வொரு பதிவுகளும் ஒவ்வொரு விதமானது. அப்பேற்பட்ட விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன் சொல்றோம்? வாழ்க்கையில வாழு, வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஒரு ஹானஸ்டான ஒரு வாழ்க்கைக்கு தயாராகிரு. நல்ல மனசு உனக்கு இருக்குது, அந்த மனசு கடவுள் கொடுத்தது. கடவுளுக்கு எந்த நேரத்திலையும் அவருக்கு சங்கடத்தை நீ கொடுக்காத, அவருக்கு சங்கடத்தை கொடுத்து அவரை காயப்படுத்தாத. உன்னோட வாழ்க்கையில உனக்கு எல்லாம் கூடும், எல்லாமே கூடும், எல்லாமே கூடும் நேரம் தான் இந்த நேரம். அப்ப இந்த நேரத்துல நாம கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம்னா, இந்த நேரம் தாண்டி போயிடுச்சுன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாம போயிடும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எல்லா விஷயமும் நன்மைக்கே. நன்மைகள் மட்டும்தான் இனி உங்க வாழ்க்கையில வரப்போகுது. இதை என்னைக்கும் மனசுல வச்சு நீங்க செயல்படுங்க. ஓகே, செயல்பட்டது எதுவுமே வீண் போகாத அளவுக்கு கடவுள் உங்களுக்கு பலன்களை நிச்சயமாக, சத்தியமாக, உறுதியாக தருவார். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸ் யாராவது வேணும் அப்படின்னா ஒரு 500 rupees வந்து கூகுள் பே பண்ணுங்க. ரொம்ப அடுத்த ஸ்லாட் இறக்கியிருக்கோம். இங்கே இந்த பவர் பாயிண்ட்னு ஒரு சாய்ராம், அவங்கக்கிட்ட நான் நம்பர் வந்து கொடுங்க, நான் நம்பரு கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ண மாட்டேன்றாங்க, அட்ரஸ் அனுப்ப மாட்டேன்றாங்க. தயவு செய்து அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் பேசுங்க. நானும் பேசுகிறேன், ஆனால் என்னோடய கமெண்ட்டை பார்க்க மாட்டேன்றாங்க. நானும் யாரா இது பவர் பாயிண்ட்டு, ஏன்னா அவங்க என்ன நேமில் இருக்காங்கன்னு தெரியல வாட்ஸ்அப்பில். தயவு செய்து அந்த சாய்ராமுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சாய்ராமுக்கு மட்டும்தான் டிஷர்ட் இன்னும் அனுப்பாமல் இருக்குது. 6 மாதத்துக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. பட் அட்ரஸ்
அனுப்பி எனக்கு வந்து அந்த டிஸப்பியரிங் மெசேஜ் அப்போ வச்சுருந்ததால் அது போயிடுச்சான்னு தெரியல. பட் மறக்காமல் எனக்கு வந்து அவங்க அட்ரஸையும் அந்த டிஷர்ட் சைஸையும் அனுப்பணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்களோட முக்கியமான கமெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு பப்ளிஷ் ஆகும். ஏன்னா கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது அது இன்னும் பல பேருக்கு அது போய் சேரணும் அப்படின்றது சாய்ப்பாட விருப்பமாக இருக்கிறதால தினமும் 11 மணிக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து உங்களுக்கு வரும். அதே போல் இந்த கமெண்ட்டை படிக்கணும் ஆசைப்படுறவங்க நீங்களே எனக்கு வந்து ஆடியோ அனுப்புங்க, ஓகேவா? ஆனால் அனுப்பக்கூடியது வந்து அந்த அன்னைக்குள்ளே அனுப்பணும். இல்லைனா அடுத்த நாள் காலையில் விஷ்ணு சாய்ராமோ இல்லை வேறு யாராவது வந்து பேச நம்ம வந்து கொடுப்போம். ஏன்னா 11 மணிக்குள்ளே பப்ளிஷ் ஆகணுன்றதுக்காக. ஸோ ஆடியோ கொடுக்கும்போது கரெக்டான ஸ்லாங்கில் பேசுங்க. ரெண்டாவது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸும் இருக்கக்கூடாது. சினிமா பாட்டு இது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த ஆடியோவை வந்து எனக்கு அனுப்புங்க. நான் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் எடிட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ டெலிகிராமில் அனுப்புனா தான் எனக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ டெலிகிராமில் வந்து நம்பர் தெரியும், வாட்ஸ்அப் நம்பர் தான் டெலிகிராம் நம்பரும். அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆடியோவை வந்து நீங்கள் அனுப்பலாம். எதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது நல்ல அருமையான நேரம், அருமையான இடம். எவ்வளவுதான் நீங்கள் கஷ்டங்கள் பட்டாலும் சரி, அதற்கு தீர்வுகள் கொடுக்கக்கூடிய நேரமா இடமா இது இருக்குதுன்றதை மறந்துடாதீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே